அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உற்சாக சினிமா சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜய் டிவியில் ஒரு ரியாலிட்டி ஷோன்னா அது பிக் பாஸ் தாங்க. 8 சீசன்கள் வெற்றிகரமாக முடிந்த நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையில் பிக் பாஸ் 9 தற்போது நடந்துட்டு வருது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைய ப்ரொமோவில் சாண்ட்ரா தான் மையமாக இருக்கிறாங்க. மேலும் பிக் பாஸ் வீட்டில் ஒரு ஆடியன்ஸ் இருப்பதையும் பார்வையாளர்கள் கவனித்திருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. தொடர்ந்து இந்த வீட்டில் எலிமினேட் ஆகக்கூடிய நபர் யார், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புதிதாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 9 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் 9 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் பார்வதி தான் பெரும்பாலான ப்ரோமோ வீடியோக்களை வருவாங்க. இந்த நிலையில் நேற்று மாலையில் இருந்தே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் வந்துட்டுருக்காங்களாம். இன்று காலை வெளியான முதல் ப்ரோமோ வீடியோவில் விக்ரமிடம் திவ்யா கணேஷ் பற்றி குறை சொல்லக்கூடிய இருப்பதாக காட்சியை காமிச்சிருக்காங்க. நேற்றில் இருந்தே பார்த்தீங்கன்னா திவ்யா பற்றி தான் பேசிகிட்டே சாண்ட்ரா இருக்காங்க. அதை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்களுமே அவ்வளவு கோபம் இருந்தா இந்தம்மா திவ்யா இங்கே வா, உன்கிட்ட சில விஷயம் பேசணும்னு நேருக்கு நேராக கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஹவுஸ்மேட்டாக போய் புலம்புவது எந்த வகையில் நியாயம்னு தைரியம் இருந்தால் திவ்யாடா நேராக பேசுங்கன்னு சாண்ட்ரா பற்றி அப்புறம் இருக்க உங்களுக்கு வேடிக்கை இருப்பதாகவும் சொல்லப்படுது. திவ்யா உங்களை கஷ்டப்படுத்தியதாக நீங்கள் சொல்லும் விஷயம் நீங்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டதை எடுத்து சொல்வதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் திவ்யாவிடம் பேசினா உண்மை தெரிந்துன்னு தெரியாதோ போல. இந்த நிலையில் மக்களுடைய மைண்ட் வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன அந்த விஷயத்தில் சாண்ட்ராவிடம் சொல்லியிருந்தா கானா வினோத். பேசியதை கேட்ட ஆடியன்ஸோ, என்ன வினோத் நீங்கள் பேசுவதையெல்லாம் உங்களுக்கு கேட்டது மாதிரி என்ன அழகா சிரிக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் சாண்ட்ராவிடம் பேசியதையும் அதற்கு அவங்க கொடுத்த ரியாக்ஷனையும் பற்றி விக்ரமிடம் வினோத் பேசியதை 2வது ப்ரோமோவில் வீடியோவாக வெளியிட்டிருந்தாங்க. விக்ரமிடம் கானா வினோத் சொல்லியது, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா திவ்யா நீ ஏன் என்ன இப்படி பண்ணன்னு நீங்கள் போய் கேட்கலான்னு. மக்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, தப்பு ஓ மேலேன்னு நினச்சிக்க மாட்டாங்களா, திவ்யா மீதுன்னு நினைப்பாங்களான்னு கண்ணீரெல்லாம் கையில் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்தா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் உங்கள் பின்னாடி அப்படியே வந்து விட முடியாதுங்க, இது ஒரு கேம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக கேம் ஆட வந்திருக்காங்க, இப்படிலாம் உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாதுன்னு நேற்று பயங்கரமாக பேசினேன். நான் பேசியதை பார்த்து ரியாக்ட் செய்தாங்க சாண்ட்ரா. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா விண்வெளி நாயகனாக கமலஹாசனை அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா முந்திட்டாருன்னு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதினு ஷோவை தவறாமல் பார்த்து விமர்சித்து வராங்க சிலர் ரசிகர்களும். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 8வது சீசனை அடுத்து 9வது சீசனையே தொகுத்து வழங்கி வராரு நடிகர் விஜய் சேதுபதி. தன்னுடைய பிஸியான கெரியரில் பிக் பாஸுக்காக நேரம் ஒதுக்கி வரக்கூடிய வேலை செய்துட்டு இருக்காரு. வார இறுதி நாட்களில் வரக்கூடிய விஜய் சேதுபதி வாரம் முழுக்க சமூக வலைத்தளங்களை விமர்சித்துட்டா வராங்க. அதிலும் குறிப்பாக இந்த 9வது சீசன் துவங்கியதில் இருந்தே பார்த்தீங்கன்னா வலைதளவாசிகள் விஜய் சேதுபதியை குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. 9 சீசன்களில் இந்த சீசன் போட்டியாளர்கள் தான் ரொம்ப மோசமாக இருக்காங்கன்னு விஜய் சேதுபதி அதை விட மோசம்னு சொல்கிறாங்க. சில போட்டியாளர்களுக்கு சாதகமாக நடந்துட்டுறான்னு என்ன செய்தாலும் கேட்பது இல்லைன்னு அப்படியே திட்டினாலும் ஈயன் பூசியது மாதிரியே இருக்குன்னு பூசாதது மாதிரி இருக்கிறது போல தான் திட்டாருன்னு சொல்கிறாங்க. விஜய் பார்வதி அவ்வளவு அட்டகாசம் செய்துட்டு தான் ரெட் கார்டு கொடுக்காம பாராட்டுறாரு. இந்த சீசனில் இருந்து பார்த்திங்கன்னா வெளியேறிய வியானா முதல்ல பார்த்திங்கன்னா யாரிடம் மன்னிப்பு கேட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 9வது சீசனில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் தொடர்ந்து விதிமீறலில் ஈடுபட்டு வரக்கூடிய கம்ருதீன், விஜய், பார்வதி வெளியேற்றப்படுவாங்கன்னு அனைவருமே காத்திருந்த நிலையில தான் ரம்யா, வியானா வெளியேற்றப்பட்டாங்க. இப்படியே பார்வதி காப்பாற்றி கொண்டே இருந்ததால் இன்னும் கொஞ்சம் தான் ஓவராக பேசுவான்னு பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 70 நாட்கள் தாங்கிய வியானா வீட்டிற்கு சென்றதுமே இன்ஸ்டா ஸ்டோரில் மன்னிப்பு கேட்டிருக்காங்க.
அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆதரவு அளித்த அனைவருக்குமே நன்றியே சொல்லியிருக்காங்க. என் ரசிகர்கள் அம்மாவை அதிருப்தி அடைய செய்ததற்கு சரின்னு தெரிவித்தாங்க. பிக்பாஸ் பார்வையாளர்கள் தான் எவிக்ஷன் பற்றி போட்ட வீடியோக்களை ஸ்டோரியில் ஷேர் செய்திருக்காங்க வியன்னா. மேலும் சரி கேட்டதை பார்த்த ரசிகர்கள் சொல்லியிருப்பதாவது பார்த்தீங்கன்னா, சரி எல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் ஒன்றும் எங்களை அதிருப்தி அடைய செய்யலை, இறுதி வரை இருப்பீங்கன்னு நினச்சேன். உங்களை பற்றி சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்கள் எல்லாம் கண்டு கொள்ளாதீங்க. ரொம்ப நல்லவராக இருக்கக்கூடிய உங்களை பொய்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்ப்பதையே நிறுத்திட்டேன்னு, இனி பிக்பாஸ் வீடு நடந்தால் என்ன நடக்காட்டி என்னன்னு பலரும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கமெண்ட்டை சொல்லிட்டு தான் வராங்களாம். மேலும் பார்த்தீங்கன்னா 70 நாட்களாகிவிட்ட இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் 2 பேர் இல்லை 3 பேர் வெளியாகப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில் பார்வையாளர்கள் பெரிதுமே எதிர்பார்த்தேன். விஜய், பார்வதி, கம்ருதீனுக்கு பதில் ரம்யா, வியானா வெளியேற்றப்பட்டாங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியில். மேலும் பார்த்தீங்கன்னா ரம்யா தான் இந்த சீசனில் டைட்டில் வின்னர்னு கோஷ்டி சொல்லி கொண்டே தான் இருக்குது. இந்த நிலையில் ரம்யா கிளம்பியதை பார்த்ததோ ஸ்னேக் பார்வதி காப்பாற்ற டைட்டில் வின்னரை தான் வெளியேற்றுவாங்கன்னு பிக்பாஸ்னு கோபப்பட்டாங்க. நீங்களாக ரம்யாவை தான் டைட்டில் வின்னர்னு முடிவு செய்தா அதற்கு நான் என்ன பண்ண முடியும்? டைட்டில் வின்னரை முடிவு செய்யக்கூடிய உரிமை குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க சொல்லியிருக்காங்க பிக்பாஸ் செயல். மேலும் வியானா போனதில் வருத்தம் இல்லை 70 நாட்கள் தாக்கு பிடித்ததே பெரிய விஷயம். சொல்லப்போனால் ரம்யாவை எதற்காக இத்தனை நாட்கள் காப்பாற்றினீங்க பிக்பாஸ்னே தெரியலை. பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கவலையை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டு கோர்ட்டில் எஃப்ஜே நடந்து கொண்ட விதம் விஜய் சேதுபதி கோபப்பட்டதே 3வது ப்ரோமோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்தவங்க பார்வதி, கம்ருதீன் மைக்கை கலற்றி வச்சுட்டு ஓரமாக உட்கார சொன்னது மட்டும் போதாதுங்க. எஃப்ஜே விட வந்த கோபம் கம்ருதீனுக்கு மேலே வந்திருக்கணும். அவங்களிடம் மட்டும் பாசமாக பேசிட்டு இப்போ கத்தி என்ன செய்ய விஜய் சேதுபதினே ஆதிரை ஒன்றும் நல்லவர் இல்லை, அவரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷத்தனமானவர் தான். நீங்கள் எஃப்ஜேவிடம் காட்டிய கோபம் கூட உண்மையானதாக தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீசனில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய போட்டியாளர்கள் சமூக வலைத்தளங்களை தினமும் விமர்சனங்களை மக்கள் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களை விட விஜய் சேதுபதி மேலே தான் அதிக விமர்சனம் வந்துட்டே இருக்கு. அதை பார்க்கக்கூடிய மக்கள் செல்வானின் ரசிகர்களோ உங்களுக்கு பிக்பாஸ் தேவைதானு விஜய் சேதுபதியும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. விஜய் சேதுபதியோ பிக்பாஸ் மூலம் நிறைய கற்றுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. விமர்சனங்கள் வருவது எனக்கு ஷோவுக்கு நல்லது தான், நன்றாக வன்மத்தை கொட்டுங்க மக்களேன்னு பதிலும் சொல்லியிருக்காராம். சும்மாவே திட்டுன்னு திட்டியவங்க விஜய் சேதுபதி இப்படி சொன்னதுக்கு பிறகு மேலும் இன்னும் திட்டிட்டு தாங்க இருக்காங்க. பிக்பாஸ் பேச்சே காதலியே வாங்காமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வதியும் கம்ருதீனும் ரெட் கார்டோட இந்த வாரம் நிச்சயம் வெளியேற்றிடுவாங்களான்னு எதிர்பார்த்த நிலையில் அப்படியே நடக்காமல் போகவே விஜய் சேதுபதி கூடுதலாக விமர்சனத்துக்கு ஆளாயிருக்காரு. சும்மாவே இந்த பார்வதியும் இந்த சீசன் என்னால் நடக்குதுன்னு குதிப்பாங்க. இந்த நிலையில் இந்த வாரமும் எவினேஷன் ஆகாததால் இன்னும் குதிக்க போகிறாங்கன்னு அவரை பார்த்து பிற போட்டியாளர்களும் மைக்கை கலைச்சி வைப்பாங்கன்னு சொல்லப்படுதுங்க. எப்படியும் மைக்கை கலைச்சினா வெளியேற்ற போவதில்லைன்னு. அப்படி இருக்கும்போது பார்வதி மட்டும் ஏன் விதிமீறல் செய்யலாம், எல்லோருமே செய்யலாமேன்னு பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபத்தோடு தான் இந்த சீசனில் தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு மறக்காமல் உற்சாகா சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.